ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணது போது பார்த்திங்கன்னா GoPro 11 பிளாக். இது வந்து ஒரு ஆக்ஷன் கேமராங்க. இது நம்ம வாங்க ரொம்ப நாள் ஆசை, பட் இது நம்மளது இல்லை, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்து விட்ருக்காரு. ஸோ அன்பாக்சிங் வீடியோ போட்டுட்டு நம்ம ரிட்டன் கொடுக்கணும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நம்மள்ட்ட அதை கொடுத்துருக்காரு. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டன் தான் கொடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ சென்னையில் வாங்கியிருக்காரு அது. ஸோ அது வந்து 51,000 சம்திங் வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். இது ஸ்டாண்டர்ட் பீஸு. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HyperSmooth 5.0 வீடியோ ஸ்டெபிலேஷன் வித் ஆட்டோ பூஸ்ட் இருக்குது. ஹரிசான் லாக்கு, டைம் வார்ப்பு 3.0. ஹரிசான் லாக்குன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எப்படி வேணாலும் திருப்பினாலும் அது வந்து கேமரா கேப்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் அந்த வீடியோ. அதே மாதிரி ஸ்டார் ட்ரையல் லைட் பெயிண்டிங்ஸு, வெஹிக்கல் லைட் ட்ரையல்ஸ் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து புதுசாக இந்த 11ல் ஆட் பண்ணியிருக்காங்க. GoPro 10ல் இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்கேம் மோடு, அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் 1080p. ஸோ அதில் நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த HyperSmooth 5.0 தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க பெஸ்ட்டு. இப்போ ஃபீல்டில் இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு வந்து HyperSmooth வீடியோ ஸ்டெபிலைசேஷன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக இல்லை HyperSmooth இருக்கனால உங்களுக்கு கிம்பிள் தேவைப்படாதுங்க. இப்போ கிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ஸோ நம்ம நார்மலாக டைரெக்டாகவே இது யூஸ் பண்ணுறதுனால கிம்பிள் தேவைப்படாது. நல்ல ஸ்டெபிலைசேஷனுங்க. பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 18 இது இருக்குது, வெப்கேம்ஸ் இருக்குது, மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோலு, டேட்டா ஓவர் லேப்ஸு, GP2 ப்ராசஸர்ஸ் அந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னா இதில் வந்து என்னென்ன இது ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அடாப்டர்ஸும் வரும், ஹெல்மெட் அடாப்டர்ஸ் வரும், அவ்வளோதான். ஒரு C கேபிள் வருது, மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எதுவும் இதில் இல்லைங்க. வீடியோஸ் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இப்போது வந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 27 மெகாபிக்சல் எடுக்கலாம். அதே மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா 5.3Kல ஹைப்பர் வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வியூஸ் இருக்குது. அது வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா 30 and 24 FPSல எடுக்கலாம். அதுவே 4K வந்துச்சுன்னா ஹைப்பர் வியூஸ் இருக்குது, 60, 30, 24ல் எடுக்கலாம். அதுவே சூப்பர் வியூஸில் எடுத்தோம்னா 120, 60, 30, 24ல் நம்ம எடுக்கலாம். இது ஜஸ்ட் மேனுவல்ஸ் தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. மேனுவல்ஸு, ஸ்டிக்கர்ஸு, GoPro ஸ்டிக்கர்ஸு, ஹெல்மெட் ஸ்டிக்கர்ஸு அண்ட் பைக் ஸ்டிக்கர்ஸு. ஆமாம், வேறு எதுவும் இதில் ஒன்றும் பெருசாக மேனுவல்ஸ் புக்ஸ் இருக்குது, அதில் எதுவும் டீட்டெயில்ஸும் ஒன்றும் இல்லைங்க. ஜஸ்ட் ஏதோ வார்னிங் இது மட்டும்தான் இருக்குது. ஆமாம். இது பார்த்திங்கன்னா ஹெல்மெட் மவுண்டு C கேபிள். இது அடுத்த பார்த்திங்கன்னா மவுண்டு 3mm ஸ்டிக்கர்ஸோட வித் ஹெல்மெட் மவுண்டு, இல்லைன்னா நம்ம டேஷ்போர்டில் கூட நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். அது கூட வர ஜாயின்ஸு, அடாப்டர்ஸு. இது வந்து பேட்ரிங்க. பேட்ரி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா என்ட்ரோ பேட்ரி, புது பேட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய பேட்ரி பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ கலரில் இருக்கும். அப்பர் சைடும் டவுன் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இது ஒயிட் கலரில் இருக்குங்க. இது என்ன அப்படின்னா இந்த ஐஃபோன்லலாம் வருது இல்லையா, ஸோ அது மாதிரி இது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐஃபோனில் இப்போ அந்த ரீசெண்டாக வந்து என்ட்ரோ பேட்டரி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து இது ஃபார் பெட்டராக இருக்கும் அந்த பேட்டரியை விட. ஸோ இப்போ நியூஸ் வரதுலலாம் இனிமேல் இதுதான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் அதில் இந்த ஸ்டிக்கர்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்ரி டோர் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் பேக்கில் வெளில தள்ளிட்டு அந்த ரெட் கலர் மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி வெளியில் எடுத்தோம்னா அழகாக வந்துடும். ஸோ இதில் பேட்ரி இல்லை, SD கார்டும் இல்லை. SD கார்டு நான் இதில் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் ஆக்சுவலாக இதில் SD கார்டு வரல.
ஸோ அவரும் எனக்கு சொல்லலை எஸ்டி கார்டு இருக்காது அப்படிங்கிறது சொல்லலை. நம்ம போய் அப்புறமேல போய் வாங்கிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இது ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்டிக்கர்ஸ்லாம் இப்போ வந்து எல்லாத்தையும் 1 பை 1 பிரிச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு என்னென்னு. இதில் வந்து எஸ்டி கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து U3 தான் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ கேப்சரிங்க்கு ஈஸியாக இருக்கும். அது அப்போ தான் கரெக்டாக ப்ராப்பராக வரும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த கேப்சரிங் வீடியோஸ் வந்து பெருசாக பெட்டராக இருக்காது. ஆமாம். அப்படி பேட்ரி இப்போ போடலாம். பேட்ரிஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன். எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை. ஸோ போட்டு பார்த்தேன், அது ஆப்போசிட்டில் இருந்தது. ஸோ அது கரெக்டாக மறுபடியும் திருப்பி போட்டதுக்கப்புறம் அது ஓகே ஆயிடுச்சு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா எஸ்டி கார்டு போடாதனால இது ஓகே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது செட்டப்ஸ்குள்ளே போகாதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆப் இருக்குங்க, குயிக் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த இது வந்து நம்ம ஸ்கேனர் அதிலே இருக்கும், நம்ம மேனுவல்ஸில் இருக்கும். நீங்கள் ஆப் ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லை கூகுள் ப்ளேயாக இருந்தாலும் சரி. ஸோ குயிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா நீங்கள் வீடியோஸ் எடுத்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து உங்களோட மொபைல்லே பார்த்துக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு குயிக்காக இருக்கும். ஸோ GoPro ஆன் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷான்னு கேட்குது. ஆமாம், இங்கிலீஷ் கொடுத்துட்றோம். ஜிபிஎஸ் ஆனான்னு கேட்குது, ஜிபிஎஸ் ஆன் கொடுத்துட்டோம். ஆனால் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஒர்க் ஆகலைங்க. எஸ்டி கார்டு இல்லாதனால ஒர்க் ஆகலை. ஸோ அது செட்டப் வந்து நான் அப்புறமேல பண்ணிட்டேன். ஸோ இதுதாங்க அந்த வீடியோஸு. பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், அது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா அது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. இது வந்து 4K ப்ளஸ் வந்து 30 FPS வச்சுருக்காங்க. 60ல் 30 FPS. ஸோ கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இல்லை நம்ம செட்டிங்ஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 2 சைட்லேயும் பாருங்கள், கலரிங் நல்லாயிருக்கு. இது வந்து ஹைப்பர் வியூ கிடையாது, இது சூப்பர் வியூ மட்டும்தான். ஸோ ஹைப்பர் வியூ இன்னும் வைடாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் இது அன்பாக்சிங் வீடியோ, இது ஜஸ்ட் சாம்பிள் மாதிரி போட்டு காட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இது சும்மா வீடியோஸ் எடுத்தேன். உங்களுக்கு வந்து மற்றபடி டெக்னிக்கல் வீடியோஸ் அந்த மாதிரிங்கிறத நான் வந்து வேறு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி இருக்குது, வீடியோஸ் எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் டே வந்து என்னோடய ஆஃபீஸ் போகிற டைமு நான் வந்து எடுத்து பார்த்தேன். ஸோ நல்லா இருந்தது வீடியோஸு.